இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேயும் வந்து நம்ம வந்து இன்புட் சப்ளை கொடுத்துக்கிட்டு இன்னொரு எண்டில் வந்து அவுட்புட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை இன்புட் வோல்டேஜ் ஒரு எண்டில் கொடுத்தீங்கன்னா வந்து இன்னொரு எண்டில் வந்து லோ அவுட்புட் வோல்டேஜை வந்து கொடுக்கும். இதுலேருந்து வர கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இன்புட் வோல்டேஜஸ் வந்து டாப் எண்ட்லேயும் பாட்டம் எண்ட்லேயும் வந்து நான் வந்து கொடுத்துட்டு அவுட்புட் வந்து நான் வந்து இந்த மிடில் பின்லேயும் வந்து பாட்டம்லேயும் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆப்வியஸாக வந்து வோல்டேஜ் டிவைடர் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு அவுட்புட் வோல்டேஜோட ஹையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வோல்டேஜ் டிவைடர் பண்ணக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ இப்போ எவ்வளோ எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்துருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 2 volts வந்து அவுட்புட் வந்துருக்கு. எனக்கு இன்புட் வந்து 9 volt வந்து. ஓகே, இப்போ இந்த வோல்டேஜ் டிவைடர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு வோல்டேஜ் டிவைடரோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R1 + R2 இன்டூ இன்புட் வோல்டேஜ். ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலா வந்து எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ தான் எனக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் வரணும் அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த டிசைட் பண்ணுற அவுட்புட் வோல்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெசிஸ்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் டிவைடர் 2 ரெசிஸ்டர் காம்பினேஷன் போட்டு நீங்கள் வந்து அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், பட் ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ வந்து தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். R2 இஸ் ஈக்குவல் டு R1 இன்டூ Vout டிவைடட் பை Vin மைனஸ் Vout அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் வந்து R1 வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு R2 வேல்யூ வந்து எனக்கு என்ன வேல்யூ போட்டால் வந்து என்னோட அவுட்புட் டிசைர்ட் வோல்டேஜ் வந்து நான் நினச்ச மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலா தான் வந்து நீங்கள் வந்து வோல்டேஜ் டிவைடர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இந்த 2 ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணி வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் டிவைடரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன அதே ஃபார்முலா தான். அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு இன்புட் வோல்டேஜ். ஸோ இதில் எனக்கு வந்து R2ஓட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 285 Ω. அண்ட் R1ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 kilo ohm. ஸோ இதை நான் அப்படியே போடுறேன். R2 இஸ் ஈக்குவல் டு 285, R1 இஸ் ஈக்குவல் டு 1 kilo ohm. ஸோ R2 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு Vங்கிற அந்த ஃபார்முலாவில் R2ஓட வேல்யூ 285 சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. R1ஓட வேல்யூ 1 kilo ohm அப்படிங்கிறத வச்சு போட்டுட்டு இன்புட் வோல்டேஜ் வந்து 9 volt அப்படிங்கிறத வந்து இன்புட்டாக கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 2 volt எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதே 2 volts தான் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து சிமுலேட் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து காட்டுது. அதாவது ப்ராக்டிக்கலாகவும் அதே தான், தியரட்டிக்கலாகவும் அதே தான் வருது. ஸோ எனக்கு வந்து ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்குது. நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கரெக்டாக எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வர்றதுக்கு அப்படிங்கிறது ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கால்குலேட் பண்ணோம். அடுத்ததாக வந்து எனக்கு வந்து இதே சுச்சுவேஷன் வந்து இப்படி கன்சிடர் பண்ணி பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து 9 volt பேட்டரி இருக்குது. எனக்கு அவுட்புட் வந்து ஒரு 2 volt வரணும். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த R2ஓட வேல்யூவோ R1ஓட வேல்யூ வந்து எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தரணும். எனக்கு அது மட்டும்தான் வந்து என்னோட மோட்டோவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து R1ஓட வேல்யூ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து 1 kilo ohm வச்சுட்டேன் அப்படிங்கிறத பற்றி வச்சுக்கோங்க. ஒரு 1 kilo ohm அப்படிங்கிற வந்து நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு R2ஓட வேல்யூ தெரிஞ்சால் தான் வந்து அவுட்புட்டோட வேல்யூ வந்து 2 ohm வரும் அப்படிங்கிறது வந்து சரி 2 volts வந்து வர்றதுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த 2 volt வர்றதுக்கு ஆப்டான ஒரு R2 வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா R2 இஸ் ஈக்குவல் டு R1 இன்டூ Vout டிவைடட் பை Vin மைனஸ் Vout அப்படிங்கிற அதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல வந்து R1ஓட வேல்யூ வந்து அதே 1 kilo ohm சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து 2 volt வரணும் அப்படிங்கிறது டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ் மைனஸ் அவுட்புட் வோல்டேஜ் 9 minus 2. எனக்கு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து 285.74 வருது. ஸோ 285 ohm ரெசிஸ்டர் வந்து நான் வந்து இங்கே வந்து நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து என்னோட அவுட்புட் வந்து 2 volt வரும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து 284 ohm ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது இந்த சர்க்யூட்டில். R2ஓட வேல்யூ அவுட்புட்டோட வேல்யூ வந்து 2 volts வருது. ஸோ இதுவும் வந்து கரெக்டு. ஸோ இந்த ஒரு வோல்டேஜ் டிவைடரில் வந்து அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இல்லை எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் இவ்வளோ தான் வரணும், அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படி எப்படி பார்த்தீங்கன்னாலும் அதுக்கான இந்த 2 ஃபார்முலா வச்சே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வோல்டேஜ் டிவைடர்ஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர்ஸை பற்றி இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ இந்த 2 ரெசிஸ்டர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமாக இருக்கோ அப்போ வந்து அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து half ஆஃப் தி இன்புட்டாக இருக்கும்.
அதாவது இப்போ இன்புட் வோல்டேஜ் 9 வோல்ட்னா வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து 4.5 வோல்ட்ஸ் இருக்கும். எப்போனா வந்து R1 அண்ட் R2 வந்து ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா R1 1 கிலோ ஓம் தான், R2 வந்து 1 கிலோ ஓம் தான். ஸோ இப்போ வந்து ஆஃப் இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கணும். ஸோ 9ஓட ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து 4.5 வோல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதே மாதிரி 4.50 வோல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ கரெக்ட்.